ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆடிப்பெருக்கு 2024 இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகள், வழிபட வேண்டிய சரியான நேரம், இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வணங்குனீங்க அப்படின்னா எல்லா விதமான செல்வங்களும் பெருக்கெடுத்து ஓடும். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தோட ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செஞ்சு வழிபடக்கூடிய நாளாக தான் இருக்குது. இதை ஆடி நோன்பு அப்படின்னு கூட கொண்டாடுறாங்க. பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கிறதுக்கான நாளாக மட்டும் பல பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருக்கத்திற்கான நாள். அதாவது இருக்கக்கூடிய விஷயங்கள் பெருகிட்டே போகிறதுக்கான ஒரு நாள். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எந்த ஒரு சுப காரியத்தையோ தொழிலையோ இல்லை வழிபாட்டையோ துவங்கினா அது பல மடங்கு பெருகிட்டே போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இது பெருக்கத்திற்குரிய நாள் அப்படிங்கிறதால சுபகாரிய பேச்சுகள் எல்லாத்தையும் இந்த நாளில் ஆரம்பிக்கலாம். ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருது, இந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆடி மாதத்தோட மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று தான் ஆடிப்பெருக்கு. அதாவது ஆடி மாதத்தோட 18வது நாளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் நதிகளை அவங்க வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுறது வழக்கம். இதை தான் ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லி பல பெயர்களை நம்ம கொண்டாடுறோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீர்நிலைகளுக்கு போயிட்டு பூஜை செஞ்சு வழிபட்டா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மங்களமும் பெருகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில் விருத்திக்கான முதலீடு செய்கிறது, திருமணம் மாதிரியான சுபகாரிய பேச்சுக்களை ஆரம்பிக்கிறது, சுபகாரியங்களுக்கு புடவை, நகை, இது மாதிரி பொருட்கள் வாங்கிறது, இது எல்லாத்தையுமே மக்கள் வாடிக்கையாக வச்சுருக்காங்க. காரணம், இந்த நாளில் எதை ஆரம்பித்தாலும் எதை துவங்கினாலும் அது பன்மடங்கு பெருகிட்டே போகும் அப்படிங்கிறது தான். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரை போயிட்டு குடும்பத்தோட மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு அருகம்புல் படைச்சி வழிபாடு செய்வாங்க. அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம் இது எல்லாத்தையும் வச்சு விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் காவிரி தாயையும் மனசார வழிபடுவாங்க. பல வகையான சாதங்கள் படைச்சும் வழிபாடு நடத்துவாங்க. புதுசாக திருமணமான தம்பதிகள் ஆற்றுக்கு போயிட்டு நீராடி கிழக்குமுகமாக நின்று அவங்களோட திருமண மாலைகளை ஆற்றுல விட்டுட்டு அவங்களோட இல்லற வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகிட்டே வரணும்னு வேண்டிப்பாங்க. புதுசாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலி பெண்களோட கையால் தாலி சரடை மாற்றிப்பாங்க. ஆடிப்பெருக்கில் தாலி சரடை மாற்றினா கணவரோட ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி திருமணமாகாத கன்னி பெண்களும் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல கணவர் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறை கழுத்தில் அணிஞ்சுப்பாங்க. ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்க விட்டும் வழிபாடு நடத்துவாங்க. ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆடி மாதம் மழை காலத்தோட துவக்க மாதம் அப்படிங்கிறதால நீர்பிடி இடங்களில் பெய்த மழை காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும். இந்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் விவசாயிகள் விதை விதைப்பாங்க. ஆடியில் நெல் விதைச்சா தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால் விவசாயத்துக்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்கணும், விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுது. காவிரி ஆற்றை அவங்களோட வீட்டு பெண்ணாக பாவிச்சு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சீர்படைச்சு வழிபடுறதும் ஒரு சில இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் ஆடிப்பெருக்கு 2024 வருஷம் என்னைக்கு வருது? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஆடி மாதத்தோட 18வது நாள் தான் ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த வருடம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் ஆடிப்பெருக்கு. அன்னைக்கு தான் ஆடி மாதத்தோட 18வது நாள். அன்றைய தினம் 4:55 மாலை 4:55 வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்குது. அதுக்கப்புறமா அமாவாசை ஆரம்பிச்சிடுது. ஆடி அமாவாசையை பற்றி ஒரு பிரத்யேக பதிவு நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் வரும். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு காலம், மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற எந்த நேரங்களில் வேணாலும் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கோ போயிட்டு ஆடிப்பெருக்குக்கான வழிபாட்டை செய்யலாம். ஒரு சில பேருக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்காது. ஆறு, ஏரி, குளம், கடல் இது மாதிரி நீர்நிலைகள் இல்லாதவங்க என்ன செய்யலாம்னா
அவங்க வீட்டில் தண்ணி வரக்கூடிய வாட்டர் டேப் இருக்கும், இல்லை அடிப்பம்பு இருக்கும். தண்ணீர் வரக்கூடிய அவங்க தண்ணீர் குழாயை கூட நீர் அன்னையாக பாவித்து அதை வழிபாடு செய்வாங்க. முக்கியமான நகரங்களில் பல வீடுகளில் இப்படி தான் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது. அதுலேயும் தப்பு கிடையாது. நீங்கள் அன்னைக்கு நீரை தாயாக பாவித்து அன்னையாக பாவித்து வழிபாடு நடத்தணும். அதுதான் இந்த ஆடிப்பெருக்கோட முக்கியமான நோக்கமே. வெள்ளை கலர் நூலை மஞ்சள் தண்ணியில் கலந்து மஞ்சள் கயிறாக மாற்றி அதை கையில் ஒரு காப்பு மாதிரி 3 நாளைக்கு கட்டிப்பாங்க. அன்றைய தினம் என்ன நெய்வேத்தியம் செய்யலாம்? அம்மனுக்கு தேங்காய் அப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்து பாயசம் செஞ்சு வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முழு தேங்காய், பாசிப்பருப்பு, சுக்கு, ஏலக்காய், பொடித்த வெல்லம், 1 கப் நெய், முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து பாயசம் செஞ்சு அம்மனுக்கு அன்னைக்கு நைவேத்தியமாக படைங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் அதிகாலை 4 மணிக்கெலாம் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு எதுவும் சாப்பிடாம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சித்ரா அன்னங்களை தயாரித்து மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, கண்ணாடி இது மாதிரி சீர்வரிசை பொருட்களை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரைக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய தண்ணீரை அம்மனா அம்பாலா பாவிச்சு நீங்கள் வழிபாடு நடத்தலாம். அங்கேயே ஒரு இடத்த ரொம்ப தூய்மை செஞ்சு 2 தீபங்கள் ஏற்றி இலை போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போன உணவு எல்லாத்தையும் நீர் தாய்க்கு படைச்சிட்டு அங்கேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். தாலிச்சரடு மாற்றக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் கையாலேயே நீங்கள் தாலிச்சரடை மாற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் பெரியவங்க சுமங்கலி பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கையால் கூட நீங்கள் தாலிச்சரடை மாற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களையும் நீர்நிலைகளுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த வழிபாடை செஞ்சுட்டு அவங்களுக்கு மஞ்சள் கயிறு, மஞ்சள் காப்பை கட்டி விடுங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமண வரன் அமையும். திருமண பேச்சுக்கள், சுபகார நிகழ்ச்சிகள் பேச்சுக்கள் ஆரம்பிக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? நீங்கள் நீர்நிலைகளுக்கு போயிட்டு வழிபாடு நடத்திட்டு அந்த இடத்துல இருந்து கூட உங்களோட சுபகாரிய பேச்சுக்களை ஆரம்பிக்கலாம். யாருக்காவது பிஸ்னஸ் விஷயமாக ஃபோன் பண்ணணும்னா கூட நீங்கள் உங்கள் வழிபாடு நடத்திட்டு அந்த ஆற்றங்கரை ஓரமாகவே வழிபாடை முடிச்சுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் வாங்கக்கூடிய, நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும். நல்லதே நினைங்க, நிறைய பேருக்கு நல்லது செய்யுங்க, அன்னதானம் கொடுங்க. உதவின்னு கேட்டால் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு தயிர் சாதம் பாக்கெட்டாவது வாங்கி கொடுங்க. அன்னைக்கு உங்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் பல மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும். வருடம் ஃபுல்லாக நீங்கள் தான தர்மம் பண்ணலனா கூட ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு 10 ரூபாய்க்காவது அன்னதானம் பண்ணுங்க. ஆடி 18ஆம் தினத்தில் மகாலட்சுமி தாயார் ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்களாம். அவங்கக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை அப்படியே கொடுப்பாங்க. மகாலட்சுமியையும் குபேரனையும் வழிபாடு செய்யறதுக்கும் இது ஒரு நல்ல தினம். அப்பேற்பட்ட பல அம்சங்கள் பொருந்திய இந்த ஒரு ஆடி 18 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விடாதீங்க. எல்லா விதமான செல்வங்களும் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் எதை ஆரம்பித்தாலும் எதை துவங்கினாலும் அது பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.